ராஜா கேட்டாள், அசுரால்லாம் நிகிரகம் பண்ணி தேவதைகளுக்கு ஒத்தாசையா சுவாமி இருக்கலாமா? எல்லாருக்கும் சுவாமி சமம் ஆச்சே, அப்படி இருக்கலாமான்னு கேட்டாள். சுவாமி சமம்தான். நம்மாத்து வாசல்ல நம்மாத்து ரேடியில் கிடக்கிற வைக்கல எடுத்துன்னு வந்து போட்டு, நம்மாத்து திண்ணையில இருக்கிற வழக்கு எடுத்து போட்டு 10 பேரா குளிர் காஞ்சான மார்கழி மாசத்துல திண்ணையில உட்காந்து நான் தாத்து எஜமானன். எங்காத்து வைக்கல், எங்காத்து நெருப்பு, எங்காத்து தீப்பொட்டி, அவனுக்கு குளிர போக்குறது எங்க குளிர போக்கலையே, நான் நீங்கிட்ட வந்து உட்காரு ரோட்ல. அது மாதிரி பகவான் யாரு போய் அன்றாவோ வரலாம் க்ஷேமத்தாடையா, அண்டாவதையெல்லாம் தவிக்கிறான்னு சொல்லிவிட்டு அதுக்காக பிரகலாத சித்திரம் போய் சொன்னாலாம். ராஜசூயம் பண்ணினாள் பிரம்மபுத்திரர். அந்த ராஜசூயத்துல யார பூஜை பண்றதுன்னு புரியலையா. முதல்ல எல்லாரும் பெரியவாளா வந்திருக்கா. சாரோன்னு சொன்னால் பகவான் தான் நம்ம குலதெய்வம், அவனை தான் பூஜிக்கணும். சுவாமியை பூஜிச்சு விட்டாள். அது சிசுபாலனுக்கு பொருட்கள்ல. நூற்றுக்கணக்கான விஷயம், ஆயிரக்கணக்கான விஷயம் விஷயப்பட்டான். ஒரு சக்கரம் கிளம்பி சிசுபாலன் தலையை அறுத்துக்கள் சொல்லிட்டது. சூட்சமான ஒரு ஜோதிஷ் பரப்பு பகவானத்துல ஐக்கியத்தை அடைஞ்சுடுது. தர்மபுத்தர் நாரதரை காட்டால், இது என்ன இந்த அசத்து, பகவத் ஐக்கியத்தை அடையலாமா, என்னமா இவன் ஐக்கியத்தை அடைஞ்சான்னு காட்டாள். அதுக்கு நாரத சுவாமி சொன்னால், சுவாமியை போய் அடையிறதுக்கு ஒரு மார்க்கம் இல்லையடா, பல மார்க்கம். காசிக்கு போறதுக்கு ஒரே வழிதானோ, நடந்தும் போகலாம், ஒத்தமாட்டு வண்டியிலையும் போகலாம், லாரியில போகலாம், பஸ்ல போகலாம், ரயில்ல போகலாம், பஸ் கிளாஸ்ல போகலாம், செகண்ட் கிளாஸ்ல போகலாம், தேர்ட் கிளாஸ்ல போகலாம், டிக்கெட் இல்லாம போகலாம். டிக்கெட் இல்லாத ஏதாவது இந்த பாசஞ்சர்ல டிக்கெட் கலெக்டர் இறக்கி விட்டா மயில வரிப்படுறான், அடுத்த வண்டியில போய் சேர்றது காசிக்கு. அங்கே கோபியமாத்து பயாக்கம் சஹாஷாச்சைத்யாதயோ நிருபா சம்பந்தாத் விஷ்ணய ஸ்நேஹாத் யூயம் பக்த்யா வயம் விவோ. கோபிகள்லாம் காமசுகம் வேணும்னு வந்தாள். அந்த இடம் பகவானாம். கிடைச்சிடுத்து மோட்சம். பயத்தினால கம்சன் மோட்சத்தை அடைஞ்சானாம். அசரீர வாக்கு சொல்லி சுவாமி வந்துடுவோன்னு பயந்து, அதனால அவன் க்ஷேமத்தை அடைஞ்சானாம். சிசுபாலன் துவேஷத்தினால சுவாமி நித்தியம் 100 விஷு வைவனாம். நாளைக்கு வேற மறுபடியும் 100 விஷவு, 100 விஷுக்கு நம்ம எஷா தலையை கழிப்பிடுவேன்னு சுவாமி சொல்லியிருக்கார். அதுக்காக அம்மா என்ன சொல்லி வச்சா, சிசுபாலனுடைய அம்மா கிருஷ்ணனை 100 விஷுவுக்கு மேல வெய்யாதரான்னு சொல்லி வச்சாராம். நிஷேத ரூபேன குழந்தைகளுக்கு சொல்லப்படாது. ஸ்நானம் பண்ணிவிட்டு அழகா ஒரு சாஸ்திரம் தீர்த்து எடுத்துன்னு போவார். பேசாம ஒரு பாட்டுக்கு இந்த பக்கமா போறவர் போகப்படாதோ, அந்தந்த பக்கத்துல ஸ்கூலுக்கு போற பொண்ணை விட்டு மேலப்படாதே பார், நீ என்ன மடியோன்னு பாவாடியை கொண்டு இடிப்பளவள். அவ அழகா அந்த மேடையில போறா, நீ இந்த மேடையில போறவர் இடத்துக்கு வந்து மேலப்படாதேங்கிறீர். அப்படி சில அசடு படுறதுக்காகவே சொல்லிவிடும், பொட்டுன்னு வந்து போட்டு விடுவாள், மறுபடியும் ஓடும் போலத்துக்கு. நிஷேத ரூபேன குழந்தைகளுக்கு மேலப்படாதேன்னு போய் எந்த வருஷம் சொல்றாங்க, கிட்டே வரலேன்னு. இப்படி சில அசடுகள் பண்ணி பண்ணித்தான் துவேஷத்தை வளர்த்துட்டு. அவன் எங்க பெரியவாள்லாம் சண்டாள்னா, அப்பா முள்ளு குத்துண்டா நாங்க ஒதுங்க 2ஆம் பாள், என்னமோ பாபம் பண்ணி இந்த ஜென்மா வந்திருக்கு, நீங்க ஒதுங்கணுமாம்பான். அப்படி சொல்லுவாள்னு முள்ளு குத்துமேன்னு பயப்படுவாள். அப்படி ஒரு கருணை காட்டணும். காட்டினா இந்த கோளாறெல்லாம் கூட வந்திருக்காது. பல கோளாறு வந்துடுது. யார காரணம் சொல்றது? கோபியமாத்து பயாத்கம் சஹாஷாச்சைத்யாதயோ நிருபா. 100 வயசுக்கு மேல வையாதே நாள் நித்தியம் 100 வையவள், மறுநாளைக்கு மறுபடியும் வையவன். இப்படி வச்சு அன்னைக்கு கணக்கு தெரியாம வச்சுட்டான். சுவாமி வதம் பண்ணிவிட்டாள். சுவாமியை வெய்யறதுக்காக இந்த வெய்யறவ நம்ம புஸ்தகத்தை தெரிஞ்சுக்கிறா போல பக்தி உள்ளதா தெரிஞ்சுக்க மாட்டா. வேஷாத்து சைத்யாதயோ நிருபாஹ சம்பந்தாது விஷ்ணய ஸ்நேஹாது. விஷ்ணிகள்லாம் சம்பந்தத்தினாலே பகவானுக்கு பந்து க்ஷேமத்தடைய போறாள். பாண்டவாளான நீங்கள்லாம் ஸ்நேகத்தினால க்ஷேமத்தடைய போறீள். நாரதாதிகளான நாங்கள்லாம் பக்தியினால பகவானை அடைய போறோம் நாளாம், பக்தியா ஓயம் நாளாம் சொல்லிவிட்டு ஆயசூயம் மத்தியிலே அதுக்காக ஒரு சரித்திரம் சொல்றீங்களே. சிசுபாலனும் தந்தபக்தனும் 6 தெரியுமா? வைகுண்டத்துல ஜெய விஜயாளா இருந்தாள். சனகாரிகள் வரவாழ தடுத்தாள், உள்ள வரப்படாதுன்னு 3 ஜென்மா சத்ருவா போன்னு சபிச்சு விட்டாள். ஹிரண்யாட்சன் ஹிரண்யகிசுவாயும் ராவண கும்பகரனாயும் சிசுபால தந்தபக்தனாயும் வந்தாள். ஹிரண்யாட்சன தம்பிய சுவாமி வராகாவதாரம் பண்ணி வதம் பண்ணினாள். ஹிரண்யகிசு சிம்மாவதாரம் பண்ணி வதம் பண்ணினாள். உடனே சிம்மாவதார சரித்திரத்தை சொல்லணும்னு காட்டாளாம். அதற்காக பிரகலாத சரித்திரத்தை ஆரம்பிச்சாள்.